ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். 2024 பொங்கல் லீவுக்கு டிக்கெட் இன்னும் இருக்குது. அத எப்படி புக் பண்றது அப்படிங்கிறத காமிக்கிறேன். சீக்கிரம் புக் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா உடனே புக் பண்ணுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த இயர்ல 8 நாள், 15லேருந்து 20 நாளா இருக்கிறது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா, ஒரு கோட்டால டிக்கெட் இருக்கிறது. அத எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த மெத்தட்ஸ நான் சொல்றேன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த வீடியோ புரியும். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, எங்கருந்து எங்க ஃப்ரீயா இருக்குது அப்படின்னா, ஆம், பெங்களூர்ல இருந்து சென்னை போறதுக்கு, அ சென்னையில இருந்து கோயம்புத்தூர் இன்னும் மற்ற தென் மாவட்டங்கள் போவதற்கு பார்த்தீங்கன்னா, டிக்கெட் ஃப்ரீயா இருக்கிறது. அத எப்படி புக் பண்றது அப்படிங்கிறத ஒரு சின்ன லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்ப ஐஆர்சிடிசி போய்க்கலாம். ஐஆர்சிடிசில போயிட்டு, இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப ஐஆர்சிடிசில இப்ப கேஎஸ்ஆர் பேங்க்ல வந்து சென்னை சென்ட்ரல்க்கு பார்த்தீங்கன்னா, 12ஆம் தேதி புக் பண்றேன். ஏன்னா, இதுதான் அங்க கரெக்ட்டான டேட் பொங்கல் போறதுக்கு. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் ஜெனரல் பார்க்கலாம். ஜெனரல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்க ரொம்ப இருக்குது. ஓகேங்களா? ஸோ டிக்கெட் கிடைக்க கஷ்டம் தான். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஐஆர்சிடிசில ஒரு கோட்டா இருக்குது. இங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு லோயர் பெர்த் அண்ட் சீனியர் சிட்டிசன் யூஸ் பண்ணுங்க. லோயர் பெர்த் சீனியர் சிட்டிசன் யூஸ் பண்ணிட்டு இங்க மாடிஃபை சர்ச் குடுத்துட்டு, நீங்க இங்க போய் இதே சேம் ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட 21 சீட் இருக்கு. ஓகேங்களா? அத நீங்க புக் பண்ணலாம். ஸோ நீங்க அநேக நேரங்கள்ல நம்ம லாஸ்ட் மினிட்ல டிக்கெட் நமக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இல்லாம போகலாம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இத நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா டிராவல் பண்ணலாம். ஸோ இந்த லோயர் பெர்த் சீனியர் சிட்டிசன் எப்படி யூஸ் பண்றது அப்டின்னா, இத பத்தி நான் டீட்டெயிலா ஒரு வீடியோ குடுத்துருக்கிறேன். அந்த வீடியோ இந்த லிங்க்ல இருக்கு பாருங்க. அதுல ரொம்ப டீட்டெயில் இருக்குது. இத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஷார்ட்டா சொல்றேன். லோயர் பெர்த் சீனியர் சிட்டிசன் அப்டின்னா, 45 வயது நிரம்பிய பெண்களும், 60 வயது நிரம்பிய ஆண்களும் இதுல வந்து டிராவல் பண்ணலாம். அவங்க மாத்திரம் தான் டிராவல் பண்ண முடியும். மற்ற யாரும் டிராவல் பண்ண முடியாது. அந்த ஆப்ஷன நீங்க யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? யூஸ் பண்ணுங்க. ஸோ இதுல மற்றவங்களும் எப்படி பயன்படுத்துறதுங்கிறத இந்த வீடியோ கடைசில சொல்றேன் பாருங்க. ஸோ இது வந்து நம்ம கேஎஸ்ஆர் பேங்க்லருந்து சென்னை சென்ட்ரலுக்கு பார்த்தோம். ஸோ இதே இது பார்த்தீங்கன்னா, சென்னையில இருந்து சாரி இன்னும் நம்ம பெங்களூர்ல இப்போ பெங்களூர்ல இருந்து கூட நம்ம இப்போ கோவில்பட்டி இன்னும் மற்றபடி பார்த்தீங்கன்னா, மதுரை அந்த இடங்களுக்கு எப்படி அங்கேயும் டிக்கெட் அவைலபிளா இருக்குது. அதையும் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ கேஎஸ்ஆர் பெங்களூர்ல இருந்து கோவில்பட்டி குடுத்துக்கிறேன். லோயர் பத்தியும் நானு டைரக்ட்டா போறேன். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, நமக்கு 2 ட்ரெயின் ஆப்ஷன் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு 2லயுமே டிக்கெட் இருக்குது. இங்க பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ்ல அ இங்க ஸ்லீப்பர்ல இல்ல ஏசில இருக்குது. தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்லீப்பர்ல இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜெனரல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த டிக்கெட் எல்லாமே புக் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா, ஜெனரல்ல எதுவுமே இல்ல. பார்த்தீங்களா, ஏசிலயுமே எதுவுமே இல்ல. வெயிட்டிங் லிஸ்ட் ரொம்ப இருக்குது. ஸோ அ நீங்க இந்த ஆப்ஷன் லோயர் பெர்த் அந்த சீனியர் சிட்டிசன் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கட்டாயம் கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் ஜெனரல்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாமே ரெக்ரூட் ஆயிடுச்சு. ஸோ இதே இது சேம் வந்து நம்ம சென்னையில கூட நம்ம பார்க்கலாம். அ அ சென்னையிலருந்து கூட அ இன்னும் கோவில்பட்டிக்கு பார்த்தீங்கன்னா, அதே சேம் டேட்ல வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறது. அ ஸோ அந்த ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணுங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, ஜெனரல்ல இருக்குது. வெயிட்டிங் லிஸ்ட் 271 இருக்குது இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து நீங்க லோயர் பெர்த் யூஸ் பண்ணிட்டு, அதே ட்ரெயின்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவைலபிலிட்டி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, அவைலபிள் இருக்குது. ஸோ இப்படியாக இந்த ஆப்ஷன யூஸ் பண்ணுங்க. இந்த ஆப்ஷன யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லோயர் பெர்த் சீனியர் சிட்டிசனுக்கு ரொம்ப டிக்கெட்டு அவங்க அ இது பண்ணிக்கிறாங்க. ரிசர்வ் பண்ணிக்கிறாங்க. ஒதுக்கி வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால ஈஸியா கிடைக்கும். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, சீனியர் சிட்டிசன் மட்டும் தான் இருந்துச்சு. அதுல ரொம்ப கம்மியா சீட்ஸ் தான் இருக்கும். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ லேடீஸ் இங்க கோட்டா போனீங்கன்னா, லேடீஸ்க்கு கொஞ்சம் சீட்ஸ் தான் இருக்கும். அதே மாரி தான் சீனியர் சிட்டிசனுக்கு இருந்துச்சு. ஆனா ரீசென்ட்டா லோயர் பெர்த் சீனியர் சிட்டிசன் கொண்டு வந்து, அதுல ரொம்ப சீட்ஸ் குடுக்குறாங்க. இது வந்து 45 வயது நிரம்பிய பெண்கள், 60 வயது நிரம்பிய ஆண்கள், இன்னும் பார்த்தீங்கன்னா, கர்ப்பிணி பெண்கள் கூட இதுல போலாம். ஆனா கர்ப்பிணி பெண்கள் போனோம்னா, அவங்க டிக்கெட் பண்ண முடியாது. நேரா போய் ஸ்டேஷன்ல எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன பயன்படுத்துங்க. இது உண்மைக்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து அதிக நேரங்கள்ல உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து நீங்க இது பண்ணுங்க. ஆனா இந்த வீடியோவ நான் முன்னாடியே சொன்னபடி, இந்த வீடியோ லோயர் பெர்த் சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு வீடியோ இருக்குது. அத நீங்க பாருங்க. இதுல முக்கியமா என்னன்னா, இப்போ சப்போஸ் ஒரு ஃபேமிலியா போறோம். அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க மட்டும் தான் இந்த டிக்கெட்ல வந்து அ
எலிஜிபிள் ஆகுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, 40 45 வயது நிரம்பிய ஒரு பெண் மாத்திரம் தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எலிஜிபிளா இருக்குது. கூட ஒருத்தவங்க போறாங்க. அவங்களுக்கு எலிஜிபிள் இல்ல. இப்ப சப்போஸ் 47 வயது நிரம்பிய ஒரு ஆண் போறாரு. அவருக்கு எலிஜிபிள் இல்ல அப்டின்னா, அ அவங்க இதுல பண்ண முடியாது. ஆனா அவங்க என்ன பண்ணலாம் அப்டின்னா, இந்த 45 வயது நிரம்பிய அந்த பெண்ணுக்கு இந்த லேடீஸ் கோட்டால ஒரு டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. புக் பண்ணிட்டு இன்னொருத்தங்க 47 வயசுல அந்த ஆண்கள் இருக்கலாம். அவங்களுக்கு போக முடியாது. புக் பண்ண முடியாது. கூடாது. அது சட்டப்படி குற்றம். ஸோ அப்படி புக் பண்ணணும் அப்படின்னா, நீங்க தக்கல்ல ட்ரை பண்ணுங்க. தக்கல்ல ட்ரை பண்ணி நீங்க 2 பேரும் அதே இதுல போய்க்கலாம். அதே ட்ரெயின்ல போய்க்கலாம். ஒருவேள தக்கலும் கிடைக்கல அப்படின்னா, என்ன பண்ணலாம்னா, நீங்க ஒரு ஜெனரல் டிக்கெட் கவுண்டர்ல டிக்கெட் கவுண்டர் எடுத்து வச்சுக்கோங்க. ஜெனரல் டிக்கெட் எடுத்துட்டு நீங்க 2 பேரும் ஷேர் பண்ணி போலாம். ஏன்னா டிக்கெட் எடுக்காம போக முடியாது. டிக்கெட் வெயிட்டிங் லிஸ்ட்டே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அந்த மாரி நேரத்துல நீங்க ஒரு ஜெனரல் டிக்கெட் எடுத்துட்டீங்கன்னா, ஒரே சீட்ட நீங்க ஷேர் பண்ணி போலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு வேள அப்படி போகும்போது டிடிஆர்ட்ட கேட்டீங்கன்னா, ஏதாவது உங்களுக்கு அவைலபிள் ஆப்ஷன் இருந்தா குடுப்பாங்க. ஸோ டிக்கெட் இல்லாம போறத விட, இந்த மாரி நீங்க ஜெனரல் டிக்கெட் எடுத்துட்டு, நீங்க ஷேர் பண்ணி போலாம். இத நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இந்த லோயர் பெர்த் சீனியர் சிட்டிசன் ஆப்ஷன யூஸ் பண்ணி, ஒருத்தங்க போகும்போது, ஒரு டிக்கெட்ட ஒருத்தவங்க யூஸ் பண்ணும்போது, இன்னொருத்தவங்களும் எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள போகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா, இப்ப டிக்கெட்டே கிடைக்கலன்னு சொல்லிட்டு ட்ரெயின்லயே போகாம இருக்கிறதுக்கு, நீங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இதுல பாருங்க. அதோடு கூட தக்கல் டிக்கெட்டும் எப்படி ஃபாஸ்ட்டா புக் பண்றதுக்கு, அதுக்கு ஒரு பிளேலிஸ்ட் இந்த லிங்க்ல குடுக்குறேன். பாருங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ். தேங்க்ஸ் சோ மச்.